இது தேனி மாவட்டம் புதிப்புறம் பேரரசு பகுதியில் இந்த மதுக்கடைகள் செயல்படுவதை கோரி தடுத்து நிறுத்த கோரியும் மதுரை உயர்நீதி 8 வாரங்களில் கடையை மூட வேண்டும் என உத்தரவிட்டும் இதுவரையில் இந்த கடையை மூடவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்ற பெண்கள் மீது பாட்டில்கள் வீசப்பட்டதால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. தற்பொழுது இன்று ஏராளமான பெண்கள் புதிப்புறம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த கடையை மூட வேண்டும் என பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். உடனடியாக நடவடிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த மனு விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகள், கோவில்கள், ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்படுவதால் மக்கள் அச்சத்துடன் பெண்களும் பயணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயபால். தயவு செய்து ஒயின் ஷாப் அங்க இருக்கக்கூடாது. மாற்றி வச்சு எங்களுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு சொல்லணும். ஏற்பாடு செஞ்சு தயவு செய்து மாற்றி அமைச்சிருங்க. அதாவது புதிப்புறம் பேரூராட்சியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஒயின் ஷாப்பு, அதாவது அண்ணாமலை பக்கத்தில் ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க, மதுக்கடை வச்சுருக்காங்க. அதில் பக்கத்தில் அது போகிற வழியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, சுகாதார நிலையம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதாவது என்ன, கர்ப்பிணி பெண்கள் அங்கே போக முடியலை. அந்த வழி போக முடியாதனால எல்லாமே குடிச்சிட்டு அவனுக்குள்ளே வண்டி எல்லாம் வாகனங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி அவனுக்குள்ளே குறுக்கம் வச்சு மறைச்சி நின்றுக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இன்னொன்று கர்ப்பிணி பெண்கள் வந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் அளவு இப்படி சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. வண்டியிலே வந்தாலும் அவங்க இடம் கொடுக்குறது இல்லை. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸா அன்னைக்கு வந்துச்சு, அதுக்கு இடம் கொடுக்காம தான் அவங்க நின்றுருந்தாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு கடைக்கு வரனாலும் அந்த வழி தான், அங்கே தான் வரணும், அதுக்கும் வழி விட மாட்டேங்கிறாங்க. மற்றபடி ஒரு தண்ணி எடுக்கனாலும் அந்த வழி தான் எடுத்துகிட்டு வரணும். தயவு செய்து இந்த மதுக்கடையை எங்களுக்கு அகற்றி கொடுங்க. இன்னொன்று என்னன்னா, திமுக ஆட்சியில் வந்தனே நாங்கள் மதுக்கடை எல்லாம் அகற்றுவோன்னு சொன்னாங்க. இது முடிய செய்யவே இல்லை. தயவு செய்து முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை அகற்றி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மதுக்கடைனால குடும்பத்துகளில் ரொம்ப பிரச்சனை, சண்டை சத்தம் ரொம்ப இருக்குது. ஆனால் பிள்ளை குட்டிகள்னால நீ சொன்னாப்புல வெளியில் ஒரு குமரி பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியில் போக முடியல, வர முடியல. வழிபோக்குகளில் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, எடுக்கிறாங்க. ஒரு 7 மணிக்கு உள்ளே போட அங்கிட்டு வெளியில் போக முடியல. தெரு முழுவாக பொம்பளை நடமாட்டம் இல்லாமல் ஆம்பளைங்க மது அருந்த வெளியில் வந்து குடிச்சிட்டு அசிங்க வார்த்தையை பேச எடுக்க ஒரு ஆஸ்பத்திரி போக முடியல, எதுக்கும் போக முடியல. ஒரு பெரிய ஆஸ்பத்திரி போகணுன்றாலும் அங்கே 12 மணிக்கே திறந்து வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்க வார்த்தைகள் பேசிக்கிட்டா நாகரிகமாக நடந்துக்கிட்டு அங்கே சுற்றி போடுறது மாதிரி இருக்குது. ரொம்ப அதுவாசி இந்த மதுக்கடை புதிப்பறதுக்கு வேணாம், எங்கனாலும் தூக்கி வைங்க. அதனால பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது எங்களோட கோரிக்கை இதே. ஒயின் ஷாப் வேண்டாங்கிறக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. எதுக்காக வேண்டிய அப்படின்னா, இந்த ஒயின் ஷாப் சுற்றி நிறையா வீடு இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. மெயினாக ஹாஸ்பிட்டல் இருக்குது, கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் போகிறவங்க. லேடிஸ் நான் அங்கே போகிற மாதிரி இல்லை, யாருமே போக முடியல. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போகிறாப்புல இருக்குது. ஏன்னா நாங்கள் மேலே போகவே முடியலை. ஒயின் ஷாப்பே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். தயவு செய்து இந்த கவர்மெண்ட் இந்த ஒயின் ஷாப் எடுத்துருங்க.